இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கிய செய்திகள். பெருமளவில் செய்யப்பட்டுள்ள போலியான முன்பதிவுகளால் குறைந்தது 2 உணவகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய 5 சம்பவங்கள் ஒரே வாரத்தில் பதிவாகியுள்ளன. இந்த சம்பவங்களுக்கும் சிங்கப்பூர் ஆயுதப்படையினருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவுபடுத்திய தற்காப்பு அமைச்சு, இராணுவ வீரர்கள் போல ஆள்மாறாட்ட மோசடி குறித்து பொதுமக்களை எச்சரித்துள்ளது. பேருந்து சக்கரங்களை சோதனை செய்வதற்கு செயற்கை நுண்ணறிவு முறையை SPS டிரான்சிட் நிறுவனம் தற்போது பயன்படுத்துகிறது. முன்னதாக 40 நிமிடங்கள் வரை எடுக்கக்கூடிய பணியை இந்த தொழில்நுட்பத்தின் வழி செய்து முடிப்பதற்கு சில நிமிடங்களே ஆகிறது. இவ்வாண்டு நடந்து முடிந்த பொது தேர்தலில் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாத எதிர்க்கட்சிகள் மக்களிடம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க புதிய அணுகுமுறைகளை கையாண்டு வருகின்றன. இவ்வாண்டு நடைபெற்ற தேர்தலில் ஏறத்தாழ அனைத்து எதிர்க்கட்சிகளின் வாக்கு விகிதம் குறைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் தொழில்நுட்ப கழகம் பொங்கல் வட்டாரத்தில் உள்ள அதன் புதிய வளாகத்துக்கு முழுமையாக இடம் மாறியுள்ளது. பொங்கல் வளாகத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்க விழா செவ்வாய்க்கிழமை நடைபெறும். சிங்கப்பூரில் உள்ள கடற்கரைகளில் அருகி வரும் ஹாக்ஸ்பில் ஆமைகளுக்கு சாதகமான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளன. இவ்வாண்டு கண்டறியப்பட்ட ஆமை கூடங்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக யோகிதா அன்புச்செழியன்.